நேர்களே, நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இந்த தேர்தலில் மாறி இருக்கிறது சினிமா நட்சத்திரம் முதலமைச்சர் அரியணைக்கு ஆசைப்பட்டு இந்த தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கார் அப்படின்றது. இதை நீங்கள் விமர்சனமாக பண்ணுறவங்களையும் பார்க்க முடியும். அது ஒரு ஆம்பிஷனாக இருக்கார் அப்படின்றத பாராட்டக்கூடிய விதத்தில் பார்க்கக்கூடியவங்களையும் நம்மளால் களத்தில் பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் இவர் தான் முதல் நபரானு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாடு முழுக்கவே எத்தனையோ சினிமா பிரபலங்கள் அரசியலில் இருக்கத்தான் செய்கிறாங்க. மிக குறிப்பாக சொல்லணும்னா ஹேமமாலினி இருக்காங்க, ஜெயபிரதா இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் எம்பிக்கள், இந்த உறுப்பினர்கள் என்ற அளவில் தான் இருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தையே ஆளும் பொறுப்பில் அமர்ந்த சினிமா பிரபலம் யார் அப்படின்ட்டு கேட்டால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறார்கள். அதுலேயும் எல்லாருமே இங்கே தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களாக மட்டும்தான் இருக்காங்க. அந்த வகையில் இந்த தேர்தலையும் அதே மாதிரியான ஒரு மேஜிக் ரிப்பீட் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள், அக்கட்சியின் தலைவர் விஜயின் ரசிகர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி சினிமா பிரபலங்கள் சிஎம் அரியணையை நோக்கி நகர்த்திய காய்கள் யார் யாருக்கெல்லாம் அது பலன் கொடுத்தது, யார் யாருக்கெல்லாம் சறுக்குச்சு அப்படின்றது தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதல் நபரே ரொம்ப ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்களன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்குமே ஒரு சினிமா நட்சத்திரம், உச்ச நட்சத்திரம் முதல்வராக பொறுப்பேற்க வழிவகுத்த ஒரு தேர்தல் 1977 சட்டமன்ற தேர்தல். எஸ், அதுக்கு முன்னாடியே அவர் காங்கிரஸ்ல இருந்தார், திமுக இருந்தார். ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த பட்டியலில் பார்த்தோம்னா கட்சி ஆரம்பித்து உடனடியாக சட்டமன்ற தேர்தல் களத்தில் நின்று சிஎம் கேண்டிடேட்டாக அறியப்பட்ட நபர்கள் அப்படின்றதான் பார்க்கும் பட்சத்தில் முதல் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நமக்கு தமிழகத்தை முதலமைச்சராக இருந்து ஆண்டு வழி நடத்திய எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம். அவர் போட்டியிட்ட தேர்தலில் அதிமுகன்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அவர் போட்டியிட்ட முதல் முறையாக 1977 சட்டமன்ற தேர்தலில் 33.52% வாக்குகளை பெற்றார். அவர் போட்டியிட்ட தொகுதின்னு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை ஒரு தொகுதியில் தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் போட்டியிட்டார் அப்படின்றதையும் இங்கே நம்ம குறிப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ எம்ஜிஆரின் வழி அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு முதல்வர் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக என்.டி. ராமராவ் அவர்கள் தான். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்காச்சும் ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணம் இருந்தது. ஆனால் என்டிஆர் அவர்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. 1982 உள்ள நுழைஞ்சாரு அரசியல் களத்துக்குள்ள. 1983 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு முதல்வர் முகமாக. ஸோ தெலுங்கு தேசம்ன்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து முதல்வர் வேட்பாளராக அவர் களம் இறங்க 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி உள்ளிட்ட 2 தொகுதிகளிலேயே போட்டியிடுறாரு. 2 தொகுதிகளிலுமே என்.டி. ராமராவ் வெற்றி பெறுகிறார் அப்படின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக அவருடைய கட்சி வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை பாருங்களேன், 46.30%. இங்கே எம்ஜிஆருமே கூட ஒரு டெமிகாட் அந்தஸ்தில் தான் நம்ம பார்க்குறோம். தமிழகத்தில் நிறைய பேர் இன்னைக்குமே கூட அந்த ஒரு அந்தஸ்தில் வச்சு தான் பார்க்குறாங்க. ஆனால் என்.டி. ராமராவை பொறுத்த வரைக்கும் டெமிகாட்லாம் கிடையாது. அவர் தான் கடவுள், தேவுடு அந்த ரேஞ்சில் தான் பார்க்குறாங்க. உங்களுக்கே தெரியும், சின்ன வயசில் நம்ம நிறைய சினிமா படம் பார்த்துருப்போம். கிருஷ்ணராக, ராமராக நிறைய திரைப்படங்களில் நடித்தவர். அது நடித்தார் அப்படின்றத தாண்டி அவரை ஒரு கடவுளின் மறு அவதாரமாகவே தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள், அங்கே ஒருங்கிணைந்த ஆந்திர தெலுங்கானா ஒருங்கிணைந்த போது இருந்த அந்த மாநில மக்கள் பார்த்தாங்க. அதனால தான் ஒரு மாபெரும் வெற்றியுமே கூட அவருக்கு அந்த தேர்தலில் சாத்தியப்படுத்தப்பட்டு ஒரே வருஷத்தில் தேர்தல் களம் கண்டு உடனடியாக முதல்வரான ஒரு வேட்பாளர்னா அது என்.டி. ராமராவ் அவர்கள் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு மேஜிக்கை தான் விஜய் அவர்களும் நிகழ்த்த போகிறார் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அவருடைய ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த பாதையில் அடுத்தடுத்து யார் பயணிச்சாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட வேண்டியது அவசியமாகுதில்ல. அனதர் கிளாசிக் எக்ஸாம்பிள் இங்கே தமிழகத்தில் விஜயகாந்த் அவர்கள் தான் 2006 சட்டமன்ற தேர்தல் களத்தில் தனித்து களம் காண்கிறார். தேமுதிக என்ற ஒரு கட்சியை தொடக்கி முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தல் களம் காண்கிறார். ஆனால் வாக்கு சதவீதம்னு பார்க்கும்போது முன்ன இருந்தவங்களெல்லாம் விட களம் அவருக்கு ஒன்றும் ஈஸியாக இல்லை. பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன். திமுக அதிமுக என்ற மாபெரும் 2 கழகங்களுக்கு மத்தியில் அவர் போட்டியிட்டார். 8.38% என்ற அளவில் தான் இவருக்கான வாக்கு சதவீதமானது பெற முடிந்தது. போட்டியிட்ட தொகுதின்னு பார்த்தோம்னா ஒரு தொகுதி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டார். அதில் அவர் வெற்றியும் பெற்றார் அப்படின்றதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருந்துச்சு? 2011 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கே வந்தாலுமே கூட முதல்வர் என்ற ஒரு அரியணை இவருக்கு சாத்தியப்படாமல் போயிடுச்சு அப்படின்றது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். பட் ஸ்டில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன் திஸ் லிஸ்ட் இல்லைங்களா? ரைட்.
அடுத்து நம்ம யாரை பார்க்க இருக்கிறோம், அப்படியே நம்ம அக்கட தேசம் ஆந்திர பிரதேசத்தில் இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ எப்படி இங்கே எம்ஜிஆரை பின்பற்றி விஜயகாந்த் அவர்கள் வந்தாரோ அதே மாதிரி என்டி ராமராவை பின்பற்றி சிரஞ்சீவி வரார். அவரும் ஒரு உச்ச நட்சத்திரம் தான் அங்கே ஆந்திர பிரதேசத்தில். பிரஜாராஜ்யம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி 2009ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் களம் காண்றார். இவருமே கூட 2 தொகுதிகளில் போட்டியிடுறார். என்டி ராமராவ் வழியிலேயே திருப்பதி அதில் ஒரு தொகுதியாக இருக்கு. ஆனால் சிரஞ்சீவி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தொகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெறாரு, இன்னொரு தொகுதியில் தோல்வி அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய வாக்கு சதவீதத்தை பாருங்களேன், 16.32% என்ற அளவில் இருக்கிறது. இங்கே நம்ம தந்தி டிவி நடத்திய பிரம்மாண்ட தேர்தல் கருத்து கணிப்பு இதில் கூட தமிழக வெற்றிக் கழகம் 15 முதல் 20% என்ற அளவில் தான் சராசரியாக நிறைய இடங்களில் ஜெயிச்சிட்டு இருந்தது அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மேஜிக் தான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்த தேர்தலில் நடக்க போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஆர்வத்தையும் சிலர் சொல்ல வந்ததும் இதை முன் வச்சுதான். பிரஜாராஜ்யத்தையும் தாவேக்காவையும் ஒப்பீடு செய்யக்கூடிய காட்சிகளையுமே கூட சமூக ஊடகங்களில் நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் இதை ஒட்டியே கருத்தும் பதிவிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் இவருடைய இந்த அரசியல் நகர்வு முதல்வராக கண்டிப்பாக பதவி ஏற்றிடுவார் அப்படின்னு நம்பப்பட்டது. ஒரு மாபெரும் கூட்டம், ஆந்திர அரசியல் களமே அதிரும் அளவுக்கு அப்படி ஒரு மெகா கூட்டம் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுக்கு வந்துச்சு. ஆனா காலம் போக போக அந்த அரசியல் களத்தில் அவருக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தா கத்தி படத்தோட ரீமேக்ல தெலுங்குல இவர் காஜல் அகர்வால் கூட டான்ஸ் போட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸே கூட கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன நடக்குது, அரசியலுக்கு போனாரு, ஏன் திரும்ப வந்தாரு, இந்த மாதிரியான கேள்விகளை எழ ஆரம்பிச்சது. பட் ஸ்டில் இவருடைய கனவு நனவாகவில்லை என்றாலுமே கூட அது வரும் நாட்களில் அது நனவாகக்கூடிய ஒரு நபர் இவருடைய குடும்பத்திலிருந்தே வந்தார். அவருடைய சொந்த தம்பியான பவன் கல்யாண் அவர்கள். இவர் 2009 சிரஞ்சீவி தேர்தலில் களம் கண்டார். அப்படியே 10 வருஷம் கழிச்சு சட்டமன்ற தேர்தல் களத்தில் இவர் அடியெடுத்து வைக்கிறார். ஜனசேனா கட்சி என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கி 2019 சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டு இவரும் அவர்களுக்கு முன்னாடி சிரஞ்சீவி என்டி ராமராவ் வழியில் 2 தொகுதிகளில் போட்டியிடுறார். ஆனால் என்டி ராமராவ் 2 தொகுதியிலையும் ஜெயிச்சாரு, சிரஞ்சீவி ஒரு தொகுதியில் ஜெயிச்சாரு, ஒரு தொகுதியில் தோத்தார். ஆனால் இவர் 2 தொகுதிகளிலுமே தோற்று போனார். இவருடைய வாக்கு சதவீதமும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. 5.53% என்ற அளவில் தான் இவருடைய வாக்கு வங்கி சுருங்கிடுச்சு. ஆனால் 2019 ஒரு பயங்கரமான இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு நபராக அறியப்பட்ட பவன் கல்யாண் அடுத்த 5 வருஷத்தில் அப்படியே ஆளே மாறி வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு நபராக அரசியல் களத்தில் இறங்கி பாஜக தெலுங்கு தேசத்தோட கூட்டணி அமைச்சு இன்னைக்கு துணை முதலமைச்சர் என்ற அரியணையில் அமர்ந்திருக்கார். இப்பவுமே கூட அவருடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லைனாலுமே சம்பவம் அரசியல் காய் நகர்த்தல்கள் பற்றி நம்ம சொல்லவா வேணும். இதன் மூலமா இப்போ துணை முதலமைச்சராக ஆந்திர பிரதேசத்தில் ஆல்மோஸ்ட் அந்த அரியணையை நெருங்கிவிட்ட ஒரு நபராக இருக்கிறார். அண்ணனால சாதிக்க முடியாதது தம்பி சாதிச்சதாலேயோ என்னவோ சிரஞ்சீவி அவர்கள் இவர் பதவியேற்பு விழாவின் போது இவரோட கன்னத்தில் முத்தம் கொடுத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின காட்சிகள் இன்னைக்கே நம்மள நிறைய பேருக்கு நினைவில் இருக்கும். ஸோ பவன் கல்யாண் அவர்களுடைய இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்றது தெரியல. ஆனால் பவன் கல்யாண் ஏற்படுத்திய ஒரு அதிரடி தாக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட் பேஸில் தான் இருக்கும் இவருடைய அரசியல் நகர்வுகள் எல்லாமே. அந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான நகர்வுகள் இங்கே தமிழகத்திலையும் பிரதிபலிக்குமா, இவருடைய பாணியை பின்பற்றுவாரா அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்புகளும் விஜய் அவர்களை நோக்கி இருந்தது அப்படின்றதையும் நாம் இங்கே கண்டிப்பாக குறிப்பிட்டு ஆகணும். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக 2021 சட்டமன்ற தேர்தல் களத்தில் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கி தான் களத்தில் மாற்று என்று பிரகடனப்படுத்திக்கிட்டு கமல்ஹாசன் அவர்களும் அரசியல் பிரவேசத்தை மேற்கொண்டார். ரஜினிகாந்த் தான் அரசியல் கட்சியை தொடங்கி வரப்போறார், மாற்றம் தரப்போறார் ஒரு பெரிய தலைமுறையே காத்துட்டு இருந்த நேரத்தில் அவர் அரசியலிருந்து விலகிக்குள்ள திடீர் என்ட்ரி கமல் கொடுக்க அரங்கம் கொஞ்சம் அதிர்ச்சிக்கு தான் உள்ளாச்சு. நாம் அவரை தானே எதிர்பார்த்தோம், இவர் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இவர் நிற்கிறார் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இவருடைய தாக்கம் அர்பன் சென்டர்ஸ்ல நகர்பகுதிகளில் மிக அதிக அளவில் இருந்ததையும் நம்மளால பார்க்க முடிந்தது. பட் ஸ்டில் சட்டமன்ற தேர்தல்களும் அவ்வளவு கருணை காட்டவில்லை கமல்ஹாசன் அவர்களுக்கு அப்படின்றதும் இங்க நிதர்சனம். ஒரே ஒரு தொகுதியில தான் இவரும் போட்டியிட்டு இருக்கார். ஆனால் இவருடைய கட்சி கூட்டணி அமைச்சு எல்லா தொகுதிகளிலும் போட்டியிட்டாலும் வெற்றி இவர்களுக்கு கைகூடவில்லை. வாக்கு சதவீதமும் பார்த்தீங்கன்னா 2.52% என்ற அளவில் தான் இருக்கிறது. இவரோட சரத்குமார் அவர்களுடைய சமத்துவ மக்கள் கட்சி, இந்த மாதிரி நிறைய கட்சிகள், இன்ஃபேக்ட் ஜனதாதள் கட்சி கூட இவங்க இருக்காங்க இல்லைங்களா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கட்சி, இங்க இவரோட கூட்டணி வச்சு போட்டி போட்டதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. பட் ஸ்டில் வெற்றி
வெற்றி கைகூடவில்லை, மற்றவங்க நெருங்கின இடத்திற்கு கூட மக்கள் நீதி மையத்தால் நெருங்க முடியவில்லை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக களம் கண்ட கமல்ஹாசன் அவர்களால் அப்படின்றது இங்க கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான் மக்கள் நீதி மையம் உறுப்பினர்களுக்கும் இவரை ரொம்ப எதிர்பார்த்தவங்களுக்கும். ஸோ இந்த வரிசையில் இப்போ அதிரடி என்ட்ரியா 2024 களத்து இறங்கி இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலையுமே எழ காரணமாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ இவர் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்க போறார், யார் யாரோட வாக்குகளை பிரிக்க போறார் அப்படின்ற கேள்வி தான் தினம் தினம் நம்ம செய்திகளில் பார்த்தோம்னா பேசிக்கிட்டே இருக்கோம். அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி ஆந்திர பிரதேசத்தில் அந்த 3 பேரை சொன்னோம் இல்லைங்களா, பவன் கல்யாண், அதுக்கு முன்னாடி சிரஞ்சீவி, அதுக்கு முன்னாடி NT ராமராவ், அவங்க வழியில் இவரும் 2 தொகுதிகளில் இப்போ போட்டியிடுறார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பெரம்பூர், திருச்சி கிழக்கு, இரண்டுமே அவருக்கு வெற்றி வாகையை சூடுமா இல்லை ஒரு தொகுதி கைவிடுமா, இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் அந்த நம்பர்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தந்தி டிவியின் கருத்து கணிப்பில் கூட ஒரு தொகுதி வெற்றி தொகுதியாகவும் இன்னொரு தொகுதி இழுபறி இருக்கக்கூடிய தொகுதி, இந்த மாதிரி எல்லாம் நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ விஜயை நோக்கி இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது NT ராமராவ் எப்படி எடுத்த உடனே முதல் தேர்தலே ஆட்சியை பிடிச்சாரோ அந்த மாதிரி அவர் பிடிச்சிருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும். அப்படியெல்லாம் இல்லைங்க, சிரஞ்சீவி மாதிரி 15% 20% மட்டும் தான் வாங்க போறார், ஒரு சில இடங்களையும் ஜெயிக்க போறார். பட் அதனுடைய மிகப்பெரிய தாக்கம் 2 முக்கிய பிரதான கட்சிகளுக்குமே அது கண்டிப்பாக இருக்க தான் போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நடுநிலையாளர்கள் ஒரு புறமும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பவன் கல்யாண் மாதிரி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பிம்பம் எல்லாமே ஹைப்ட் அப் பிம்பம், இதை நம்ம நம்பி ஏமாறக்கூடாது அப்படின்னு இவரை விமர்சிப்பவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய கருத்துக்களையுமே நம்மளால பார்க்க முடியுது. பட் ஸ்டில் சினிமா உலகிலிருந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அரசியல் உலகில் ஏற்படுத்திய மாபெரும் நட்சத்திரங்கள் பட்டியலில் இவரும் போய் இணைஞ்சிருக்கார், விஜய் அவர்களும் இணைஞ்சிருக்கார். ஸோ யாருடைய கணிப்பு உண்மையாக போகிறது, விஜய் அவர்கள் அரியணை ஏற போறாரா இல்லையா அப்படின்ற பதில் எல்லாம் நமக்கு வரும் மே 4ஆம் தேதி தெரிய வரும். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.